நான் கார்த்திகா, இது சோல் ஆஃப் கார்த்திகா. இன்னைக்கு நாம நவமங்கல ஆன்மீக பொடி, அதாவது தெய்வீக மனம் கமழும் ஆகர்ஷண பூஜை பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு முறையாவது எல்லாரும் உங்க வீட்டில் இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமான குவான்டிட்டியில பண்ணி பாருங்க. அதோட மனமும் அதோட நேர்மறை ஆற்றல் நீங்க கண்குளிர பார்ப்பீங்க. அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இதுல நவமங்கல பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 9 பொருளும் வெறும் பூஜை பொருள் மட்டும் அல்லங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆன்மீக அர்த்தம் உள்ளது. தெய்வீக அதிர்வலைய தன்னுள்ள இழுக்கிற சக்தியும் இருக்கு. அந்த மாதிரியான பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த பொடி செய்யறதுக்கு முதல்ல நான் எடுத்துக்கிட்ட பொருள் மஞ்சள். உங்க எல்லாருக்குமே தெரியும், மஞ்சள் ஒரு மங்களகரமான பொருள், லக்ஷ்மி கடாட்சமான பொருள், சுப நிகழ்வின் அடையாளம் மஞ்சள் தான். நம்ம என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் அதுல மஞ்சள் இருக்கும். அதனால முதல்ல மஞ்சள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம எடுக்கிற பொருள் சந்தனம். சந்தனம் ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு மூலிகை, குளிர்ச்சி மற்றும் ஞானத்தின் சின்னம் தான் சந்தனம். ஸோ சந்தனமும் மஞ்சள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ ஈக்குவல் குவான்டிட்டியா 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு சந்தன கலரை விட மஞ்சள் கலர் அதிகமாக இருக்கணும்னா மஞ்சள் ஒரு 5 ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற பொருள் சந்தனம். அடுத்து நாம் எடுத்திருக்க பொருள் வெட்டி வேர். வெட்டி வேரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் குளிர்ச்சியான ஒரு மூலிகை, தூய்மை மற்றும் நல்ல அதிர்வலைகளை குறிக்கும். பொதுவாகவே வீட்டில் வெட்டி வேர் இருந்தால் வெற்றின்னு சொல்லுவாங்க. எங்கே நமக்கு நறுமணமாக இருக்கணுமோ அங்கே ஒரு வெட்டி வேர் மாலையை மாட்டி வச்சு அது மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா காற்றடிக்கும் போது அந்த தண்ணி மேலே, அந்த வெட்டி வேர் மேலே அந்த காற்று படும்பொழுது நமக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். அடுத்துதான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க பொருள் ஏலக்காய். ஏலக்காய் என்னைக்குமே ஒரு இனிமையான பொருள். அதனால தான் நம்ம எல்லா கோவில் நைவேத்தியங்கள்லையும், வீட்டில் பண்ணுற நைவேத்தியங்களையும் ஏலக்காய் சேர்ப்போம். அது ஒரு நறுமண பொருள். அதோட நறுமணம் அப்படிங்கிறது ரொம்ப 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 டிவைனிட்டியாக இருக்கும் மற்றும் வளத்தை குறிக்கும். லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடித்த பொருள் ஏலக்காய். நம்ம செல்வ வளத்தை குறிக்கும் பொருள் ஏலக்காய். அதனால ஏலக்காய் ஒரு 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்துதான் நான் உங்களுக்கு காமிக்க போற பொருள் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். இந்த பெருஞ்சீரகத்துக்கு ஒரு நறுமணம் இருக்குங்க. அந்த நறுமணம் புத்துணர்வோட அடையாளம், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். பொதுவாகவே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம சோம்பை வாயில் போட்டுக்கிறது வழக்கம். அது ஏன்னா சடனாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு கொடுக்கும். அப்படிங்கிறனால இந்த சோம்பையும் நம்ம இந்த நவமங்கல பொருளில் ஒன்றா சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பொருள் கிராம்பு. நறுமணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது புனிதம் மற்றும் ஆரோக்கியத்தை குறிக்கிற ஒரு மூலிகை. சில ஹோமங்கள் மற்றும் சிறப்பு பூஜை முறைகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாகவே ஆகர்ஷண பவர் இதுக்கும் உண்டு, ஏலக்காய்க்கும் உண்டு. அதுதான் பொதுவாக வீடுகளில் நம்ம கலசம் வைக்கும் போது கிராம்பு ஏலக்காய் போட சொல்லுவாங்க கட்டாயமா. ஏன்னா ஆகர்ஷண சக்தி, நேர்மறை எண்ணங்களை இழுக்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்கு. அடுத்துதான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்க பொருள் ரோஜா இதழ்கள். பன்னீர் ரோஜா இதழ் அன்பு, பக்தி மற்றும் தூய்மையான மனதை குறிக்கிறது. லக்ஷ்மி தேவிக்கும் அம்மன் மற்றும் விஷ்ணுவுக்கு ரோஜா மலர் சமர்ப்பிக்குவது ரொம்ப சிறப்பு, மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஸோ இதோட இயற்கையான ஒரு ஸ்மெல் நம்மளோட மனதை காம் பண்ணுது. பூஜையில வச்சிங்க அப்படின்னா ஒரு தெய்வீகமான மாற்றத்தை அது கொடுக்கும். அடுத்ததா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். பச்சை கற்பூரத்தோட வாசனையாக இருக்கட்டும், அதோட டிவைனிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுவுமே ஒரு தூய்மைக்கு ஒரு உதாரணம், ரொம்ப தெய்வீக நறுமணமாக இருக்கும். ஸோ பச்சை கற்பூரமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரம் வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா 2 ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். அடுத்ததாக ஜவ்வாது. பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருள்ல இது ஒன்றுங்க. எல்லார் வீட்லேயும் ஜவ்வாது பூஜை அறைக்கு வேணும். சாமி சிலைகளுக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம ஃப்ரேமுக்கு பொட்டு வைக்கும் போது அதில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வீடு துடைக்க யூஸ் பண்ணிக்கலாம். நிலைவாசலுக்கு பொட்டு வைக்கும் போது மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜவ்வாதுங்கிறது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டும். இப்போ இந்த நவமங்கல பொருள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க போகிறோம்.
இதுல மஞ்சள் சந்தனம் மட்டும் 4 ஸ்பூன், மற்றவையெல்லாம் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சி ஜார் நல்லா காஞ்சிருக்கணும். அந்த மிக்சி ஜார்ல முதல்ல இந்த பொருட்களை ஆட் பண்ண போறோம். பவுடர் இல்லாத பொருட்கள், அதாவது மஞ்சள், ஜவ்வாது, சந்தனம் தவிர மற்ற அனைத்து பொருளையும், ரோஜா இதழ், ஏலக்காய், சோம்பு, வெட்டிவேர், கிராம்பு, பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அரையிறது கொஞ்சம் கஷ்டப்படும். ஃபர்ஸ்ட் போட்டு இதை அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆகும், கொஞ்சம் கூல் பண்ணி அரைங்க. அப்போதான் ஓரளவுக்கு அரைப்படும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் அரைச்ச உடனே இருக்கும். கொஞ்சம் திரியாக தான் இருக்கும், திப்பியாக தான் இருக்கும். இப்போ இதோட இந்த பவுடரை கலக்க போகிறோம். அதாவது ஜவ்வாது, மஞ்சள், சந்தனம், இதை 3ஐயும் கலந்து திருப்பியும் ஒரு தடவை நம்ம அரைக்க போகிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு மஞ்சள் கலர் கூட வேணும் அப்படின்னா மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு சந்தனம் வாசனை இருந்தால் போதும்னா சந்தனம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு முழு பாட்டில் ஜவ்வாது சேர்க்குறேன். பிகாஸ் நான் செய்கிற குவான்டிட்டி அதிகமாக செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், பட் நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ இது கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ இதை ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஜல்லடை வச்சு இந்த பவுடரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பவுடரியாக இருக்கிறது நமக்கு கீழே வந்துடும். அந்த அரைப்படாத கப்பி மேலே நின்றும். இப்போ அந்த அரைப்படாதது இருக்குது இல்லையா, அதை திருப்பியும் நீங்கள் மிக்சியில் போட்டு 1 or 2 டைம்ஸ் கூடவே கொஞ்சம் சந்தனமும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த மேலே இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் கொஞ்சமாக கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது நான் நல்லா ஜல்லடை பண்ணி வச்ச பவுடர். இது நீங்கள் சலிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அந்த அரைப்படாத கிரானியூல்ஸ். இது உங்களுக்கு தெரியும், திப்பியாக இருக்கும். இதையும் நீங்கள் இன்னொரு முறை 1 or 2 டைம்ஸ் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். பட் நான் இந்த பொருளை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வீடுகளில் யூஸ் பண்ணுறது உண்டு. அதனால் நான் இதை இப்படியே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் திருப்பியும் இதை ஒரு முறை அல்லது 2 முறை மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்ட பொருளை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. அதோட வாசனை ஏர்டைட் பாக்ஸில் போட்டால் மட்டும்தான் அப்படியே எப்போ எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இப்போ எப்படி இதை யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை 2 பாக்ஸில் எடுத்துப்பேன். அதாவது ஒன்று பூஜைக்கும், ஒன்று வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நான் எடுத்துப்பேன். இன்னொன்று நமக்கு அரைக்காத பவுடர் இருந்ததுல, அது ஒரு தனி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த அரையாத பார்ட்டிகல்ஸ் இருக்க பவுடர், இதை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நீங்கள் கவனமாக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இதை நீங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எந்த ஒரு நறுமண பொருள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நறுமண பொருள் யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். ஆனால் இதுவும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஃப்ளை பேப்பராக வரும். பட் நான் 2ஐயுமே ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். அதில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பவுடரை கொஞ்சம் எடுத்துக்கலாம். உங்களோட தேவைக்கு ஏற்றவாறு இதை நீங்கள் நான் காமிக்கிற மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நடுவில் அந்த பவுடரை வச்சுட்டு நம்ம ஒரு முடிச்சு மாதிரி மூட்டை மாதிரி பண்ணியும் அதுலேயும் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இதை நீங்கள் டிஷ்யூ பேப்பர்லையும் பண்ணலாம், வெள்ளை துணியிலையும் பண்ணலாம். 2லையுமே நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதை என்ன பண்ணலான்னா, காருக்குள்ள டேஷ்போர்டு இருக்கும் இல்லையா, அங்கே வைக்கலாம். நம்ம அங்கே பர்ஃப்யூம் மாட்டுறதுக்கு பதிலாக ஒரு 2-3 செஞ்சு சீட்டுக்கு பின்னாடி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். நல்ல நறுமணமாக இருக்கும். 15 days ஒன்ஸ் மாற்றிக்கலாம். அடுத்து நம்மளோட ட்ரெஸ் வைக்கிறோம் இல்லையா, அங்கே நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறமா பூஜை அறையில் இதே மாதிரி நீங்கள் மெத்தட் யூஸ் பண்ணியும் பூஜை அறையில் வைக்கலாம். இது எல்லாத்தையும் விடையும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி மங்கள பொருளை அதாவது மங்கள பொருளில் குறிப்பாக கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இது 3ஐயுமே
நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பண பெட்டிகளில் போட்டு வைக்க சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அது ஒன்று நறுமணமாக இருக்கும். நீங்கள் அந்த பணத்தை எடுக்கும் போதும் உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கும் போதும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ரூபாய் நோட்டு வந்து ரொம்ப மணக்கும். நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது லக்ஷ்மி கடாஜம் சொல்லுவாங்க. அந்த பணப்பெட்டியில் போட்டு வச்சிங்கன்னா அந்த காசை வந்து டக்குன்னு செலவு பண்ண நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் இதை ஃபாலோ பண்ணுவேன். நாங்கள் மந்த்லி க்ராசரிஸு வாங்குறதுக்காக எடுத்து வைக்கிற அமௌண்ட்டில் எவ்ரி மந்த் நான் 15 days ஒன்ஸ் மாற்ற மாட்டேன். பட் எவ்ரி மந்த் ஏலக்காய் கிராம்பு போட்டு வைக்கும் போது இந்த ஒரு முடிச்சையும் நான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் நான் அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது அதில் இருந்த மொத்த வாசனையும் போயிருக்கும். என்னோட எப்போ நான் மணி எடுக்கிறனோ, எப்போ நான் அந்த ரூபாய் நோட் எடுக்கிறனோ அப்போ ஃபுல்லாமே அந்த வாசனை அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் நார்மலாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது ஜலிச்ச பவுடர், அதை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பவுடரை நீங்கள் சாமிக்கு திலக பொடியாக யூஸ் பண்ணலாம். பொட்டு வைக்கிறதுக்கு பன்னீரில் கரைச்சி இந்த பொடியை மட்டுமே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பூஜை அறையில் கொஞ்சம் அகல் விளக்கில் போட்டு பூஜை அறைக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. அதனால் அப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். நிலைவாசலில் பொட்டெல்லாம் வைப்பீங்க இல்லையா, அந்த டைம் நம்ம வைக்கிற சந்தனத்தோட இந்த பவுடரையும் கலந்து நீங்கள் வச்சிங்கன்னா நிலைவாசல் ரொம்பவே வாசனையாகவும் ரொம்ப நறுமணமாகவும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நான் 2 பாக்ஸில் வைப்பேன்னு உங்ககிட்ட சொன்னேன். 1 பூஜைக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 2வது நான் வந்து வீட்டு யூஸுக்குன்னு வைப்பேன். வீடு துடைக்கும் போது கல்லுப்பு பன்னீர் கொஞ்சம் ஊற்றுவேன். அதில் இந்த பொடி கொஞ்சம் போட்டுப்பேன். அது இல்லாமல் நான் நெத்தியில் வச்சுப்பேன். அதுக்கும் யூஸ் பண்ணலாம். நாம் குளித்து முடிச்சுட்டு கொஞ்சமாக இந்த பவுடர் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த பவுடரை நீங்கள் உங்கள் கை, கால், கழுத்து பகுதியில் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் முழுவதும் ரொம்பவே வாசனையாகவும் நறுமணமாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பீங்க. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான குறிப்பு, கொஞ்சோண்டு பன்னீர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த பொடியை, இந்த பொடி மிக்ஸ் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஊற்றி எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்க தண்ணியை வீடு ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்ம சோஃபா மேலே ஸ்ப்ரே பண்ணலாம், நம்ம ஸ்க்ரீன் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி நீங்கள் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஃபில்ட்ரு பண்ண சொன்னேன்னா, இதில் நீங்கள் எவ்வளோ தான் மைல்டாக அரைச்சி சலிச்சாலும் கொஞ்சம் அதில் ரொம்ப குட்டி குட்டியான மன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணியை ஊற்றும் போது ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் போய் அடைச்சிக்கிட்டால் தண்ணி வராது. ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் பன்னீர் தண்ணி இந்த பொடி போட்டு 10 நிமிஷம் தண்ணி அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். டெய்லியுமே நீங்கள் ஒரு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ரொம்ப 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 நறுமணமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பொடி எப்படி தயார் பண்ணுறது, இந்த பொடியோட யூசேஜ் என்ன, எப்படியெல்லாம் பூஜைக்கு யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் நாம் அதை யூஸ் பண்ணிக்கலான்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். எல்லாரும் வீட்டில் இந்த பொடியை ஒரு தடவையாவது கொஞ்சமாக செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா மஞ்சள் 2 ஸ்பூன், சந்தனம் 2 ஸ்பூன், மற்ற எல்லா பொருட்களும் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து ஒரு டைம் அரைச்சி செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை பாருங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்ஸு கமெண்ட்ஸ் வரமாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்க்குறீங்க. அதனால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, வேறு எதுவும் மாறுதல் பண்ணணுமான்னு அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாகவும் எனக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சிறந்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.